안녕하세요. ஹனா ஹங்குகோ ஹக்வன் ஹக்கீம்தா. ரைட், நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாளத்துடைய சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான மேலதிக செயற்பாட்டு பொது முகாமையாளர் யாப்பா சேர் அவங்களோட த புல்லட் என்ற யூடியூப் சேனல் அவங்க நேர்காணலோடு செஞ்சுருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் கொரியன் ஜாப் பற்றியும் கொரியன் எக்ஸாமை பற்றியும் நிறைய விஷயங்கள் கதைச்சிருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு கொரியன் எக்ஸாம் நடக்குமா இல்லையாங்கிறதுக்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவருக்கு சொன்னார், கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கிற இடம், எக்ஸாம் நடக்கிற மெத்தட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொன்னார். ரைட், இதுக்கு முதல் நடந்த எக்ஸாம் எல்லாம் பார்த்தோம் சொன்னால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு சொல்லக்கூடியதான் நடந்துச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் சொல்கிறது, நாங்கள் எக்ஸாம் பேப்பர் கம்ப்யூட்டரில் இருக்கும், நாங்கள் அதை மவுஸ் மூலமாக கிளிக் பண்ணி அந்த எக்ஸாமை செஞ்சுருப்போம். இப்போ அந்த சிஸ்டத்தை நம்மளை தவிர, இலங்கையை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இந்த வருஷத்துல இருந்து இதை நாங்கள் யூபிடின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் சிஸ்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. 2025 இருந்து இலங்கையில் கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. ரைட், யூபிடிக்கும் சிபிடின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கு இடையில என்ன வித்தியாசம் சொன்னால், யூபிடின்னு சொல்கிறது நாங்கள் டச் பேட்ல, அதாவது டெப்ல இந்த எக்ஸாமை செய்ய போகிறோம். இதுக்கு முதல் நாங்கள் கம்ப்யூட்டரில் அந்த எக்ஸாம் செஞ்சுருந்தோம். கம்ப்யூட்டர் இல்லாமல் இப்போ நாங்கள் இதை டெப்புக்கு மாற்றிருக்காங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேஸான ஒரு விஷயமா போயிருக்கும். நேரத்தோட நாங்கள் மவுஸில் கிளிக் பண்ணணும். இப்போ எங்களோட கையாலேயே டச் பண்ணி விடைகளை செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், எக்ஸாம் நடத்துகிற இடத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பன்னிப்பிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த எக்ஸாம் நடந்துருந்துச்சு. எக்ஸாம் சென்டர் பன்னிப்பிட்டியில இருக்கு. ஆனால் இதை தலஹென்னு சொல்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இப்போ யூபிடி எக்ஸாம் சென்டர் வரப்போதும். ரைட், இப்போ சிபிடியில் யூபிடிக்கு மாறத்தால இலங்கைக்கு என்ன நன்மைன்னு சொன்னால், நாங்கள் எக்ஸாம் செய்கிற காலத்தை கொஞ்சம் சுருக்கி கொள்ளலாம். ஏன்னு சொன்னால், இதுக்கு முதல் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு செஷன், இலங்கையில் மொத்தமாக 4 செஷனில் எக்ஸாம் நடத்துவாங்க. அதாவது 4 டீமுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. ஒரு டீமில் 70 பேர் தான் எக்ஸாம் சீட் பண்ணலாம். 70 பேருக்குள்ள ஒரு நாளைக்கு 280 பேருக்கு தான் மேக்சிமம் எக்ஸாம் செய்யலாம். அதனால தான் எக்ஸாம் நடத்துகிற காலம் ஒரு 9 மாதம் 10 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நீடிக்குது. அப்போ இதை யூபிடி இந்த சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸாம் செய்கிற காலத்தை குறைக்கலாம். ஏன்னு சொன்னால் அவங்க எதிர்பார்க்காங்க ஒரு செஷன்ல 100 பேர் எக்ஸாம் செய்யலாம். அப்போ 100 பேருக்குள்ள 4 செஷன்ல 400 பேர் எக்ஸாம் செய்யலாம். அப்போ எங்களுக்கு எக்ஸாம் செய்கிற ஆக்கள் எண்ணிக்கை கூடக்குள்ள எக்ஸாமுக்கான அந்த பீரியட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காங்க. ரைட், இப்போதைக்கு இதுக்கான பில்டிங் எடுத்துட்டாங்க. பில்டிங் எடுத்தாச்சு. இதுக்கு பின்னால் இந்த டெப் கவர்மெண்ட் செக்ஷனுங்கிறதால இதை டெண்டருக்கு போட்டிருக்காங்க. டெண்டர் வேலைகள்லாம் கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் 15ஆம் தேதி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ 10ஆம் மாதம் 15க்கு இடையில ஹெச்ஆர்டி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னா கொரியன் எக்ஸாமுக்கான அட்மிஷன் கொடுப்பாங்களாம். 2025ஆம் ஆண்டுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி 10ஆம் மாதத்துக்கு முதல் கொடுப்பாங்க. சம்டைம் கொடுக்கலாம்னு சொல்றாரு. 10ஆம் மாதம் 15ஆம் தேதி பின்னால எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் வச்ச விஷயம் என்ன சொன்னா, எக்ஸாம் நடக்கும், அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா அதுக்கான ஆயத்தங்களை செஞ்சு கொள்ளுங்க. நாங்களும் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன மாதிரி நீங்க பாஸ்போர்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி நாங்கள் நேரத்தோட இதை பற்றி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாக்கள் அந்த டேட் இப்போ வரைக்கும் வந்துருக்கு, உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் டேட் வந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக எமர்ஜென்சியில் அந்த பாஸ்போர்ட்களை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா பாஸ்போர்ட் தான் முக்கியம் எக்ஸாம் செய்யறதுக்கு. ஓல் கண்ட்ரி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், நியூ சிலபஸில் தான் இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அதனால் புதிய பாடத்திட்டம் எல்லா இன்ஸ்டிடியூட்லையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் படிச்சுட்டு இருப்பீங்க. ரைட், அப்போ நியூ சிலபஸில் தான் எக்ஸாமுக்கு கேள்வி வரப்போது. இன்னும் மாடல் கேள்விகள் யூடியூப் சேனல்களில் நார்மலாக மாடல் கேள்விகள் கொடுத்துட்ருக்காங்க. இன்னமும் கொரியன் வெப்சைட்டில் இதுக்கான உண்மையான பாஸ் பேப்பர்ஸ்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. பெரும்பாலும் நேரத்தோடு நடந்த எக்ஸாம் மெத்தட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். சிலபஸ் மட்டும் மாறி இருக்கு.